நான் 2019 வந்து ரஃபேல் விவகாரம் வந்து அப்போது பெருசாக பேசப்பட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நியூஸ்லலாம் ஒரு செம காமெடியான ஒரு பிக்சர் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக அக்டோபர் மாதம் ஆயுத பூஜைக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்து ஆயுத பூஜைலாம் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் டயரில் எலுமிச்சை பழத்தை வச்சு அப்போது அந்த விவேக் காமெடி தான் ஞாபகம் வரும். உள்ளே இருக்க இந்த 1000 ஸ்பேர் பார்ட்ஸோட அந்த வண்டியான அந்த எலுமிச்சை பழத்தில் ஓட போகுதுன்னு. அந்த மாதிரி அந்த டைமில் ரஃபேல் இஷ்யூ அப்படின்றது வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. நம்ம என்ராம் வந்து முன்னெடுத்த தொடர்ச்சியாக ஹிந்து வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க, இதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி பிரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் தடுப்பு பிரிவு அப்படின்றது இப்போ ஒரு ஜட்ஜை வந்து நியமித்து இதை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஏற்கனவே வெளியில் வந்த செய்தி தான் இது. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மிடில் மேன் செயல்பட்டுருக்கிறாரு. அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த கான்ட்ராக்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் அனில் அம்பானியோட நிறுவனம். அதாவது அது வந்து ஆஃப்செட்னு சொல்லுவாங்க கான்ட்ராக்ட் அப்படின்னு. முழு விமானத்தை உருவாக்குறது ஒரு வேலை இருக்காது, சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செய்கிறது மாதிரி. அந்த டசோட் அப்படின்ற அந்த நிறுவனத்தோடு அந்த ஆஃப்செட் கான்ட்ராக்ட் இங்கே இருக்கக்கூடிய அனில் அம்பானியோட நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதுலேயும் கூட முறைகேடு நடந்திருக்கு. ரெண்டாவது, இந்த டீலை சைன் பண்ணுறதுக்கு அதாவது டசோ நிறுவனம் இந்த டீலை வெற்றி பெறுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் மேன் உதவி இருக்கிறாரு. தசோல்ட் ஏவியேஷன் அதான் நான் சொல்கிறீங்க. அந்த நிறுவனம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலேயும் ஒரு ஊழல் இருக்கா? ஆமாம், அந்த நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் போனதுலேயும் கூட அந்த மிடில் மேன் வந்து உதவி இருக்கிறாரு. எப்படி உதவி இருக்கிறாருன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ வந்து இந்திய விமானப்படை தான் வந்து சொல்லியிருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட, அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. ஏன்னா எங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லும்போது மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து அதை பற்றி ஆராய்ந்து எல்லோரும் உட்காந்து பேசி சரி எத்தனை விமானம் வேணும்லாம் முடிவெடுப்பாங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பேசுவாங்க. இந்த விமானம் எப்படி இருக்கணும், எப்படி பறக்கணும், எவ்வளோ உயரத்தில் பறக்கணும், எவ்வளோ ஆயுதங்களை தாங்கிட்டு பறக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. அப்புறமா வந்து பேஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விமானம் இவ்வளோ அடிப்படையில் இந்த விலையில் வாங்கினா நல்லாயிருக்கும், இதுக்கு மேலே தானா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்லாம் பேசுவாங்க. அப்போ இந்த தகவல் வந்து விற்கக்கூடிய நிறுவனத்துக்கு கிடச்சிட்டா என்ன பண்ணும்? விலையை ஏற்றிடும். இல்லைப்பா, எக்ஸாக்டாக அதே விலைக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கும்ல. ஒரு அடிப்படை விலை இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து இந்த ஃபோன் வாங்கணும்னு முடிவு எடுக்கிறேன். இந்த ஃபோன் வந்து நான் 10,000 தான் வாங்கணும்னு யோசிக்கிறேன். அடுத்து வந்து இந்த ஃபோனில் வந்து அதே நிறுவனம் வந்து நான் 10,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 2 கேமரா இருக்கணும்னு யோசிப்பேன். இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இதே ஸ்பெசிஃபிகேஷனில் எனக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் கிடைச்சா அது எந்த நிறுவனம் கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். அப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷனை முதல்ல அந்த நிறுவனம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணும்? என்கிட்ட வந்து கான்ட்ராக்டுக்கு வரும் பொழுது அது என்ன சொல்லும்? அந்த பிட்டு நடக்கும்ல, அதில் என்ன சொல்லும்? கண்டிப்பாக எனக்கு தேவையான எல்லாத்தையுமே அது கொடுக்கும்போது நான் கண்ணை மூட்டி அதை எடுத்துப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தகவலை அப்போ உள்ளே இருக்க நபர் தான், அதாவது அந்த டிஸ்கஷனில் இருந்த நபர் யாராவது ஒருத்தர் வந்து மிடில் மேனுக்கு கொடுத்துருக்காரு. மிடில் மேன் வந்து போய் டசோ கொடுத்துருக்காரு. அதனால டசோ எக்ஸாக்டாக இந்த அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். இந்த பிட் ப்ரைஸ்லேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குண்ணா. ஆக்சுவலாக இன்னைக்கு தான் அந்த நியூஸ்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 526 கோடிக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததை பிஜேபி கவர்மெண்ட் 1670 கோடிக்கு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஸ் ப்ரைஸில் எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேலை, இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு வேலை எப்படி வரும்? ரெண்டுமே தசால்ட்டை போட்ட ஒப்பந்தம் தான், அதை கேன்சல் பண்ணிட்டு தான் இவங்க புதுசாக ஒப்பந்தம் போகிறேன்னு போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, யூபிஏ அரசாங்கம், காங்கிரஸ் கூட்டணி அரசு வந்து முதல்ல இந்த டசோ நிறுவனத்திலேருந்து 126 விமானங்களை வாங்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. 126 விமானங்களில் என்ன அப்படின்னா, அந்த விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும். தொழில்நுட்பம் டசோவோட தொழில்நுட்பம் தான். அது வந்து இந்தியாவில் தான் அசெம்பிள் பண்ணுவாங்க இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக. அதான் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விமானங்கள் இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யப்படும். அதுக்கு யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, HAL, அதாவது பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அதாவது நம்மளோட நிறுவனம், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்புறமா வந்து பாஜக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு அந்த பழைய டீலை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டீல் போடுறாங்க. 2015 தான் நினைக்கிறேன். ஆமாம், 2015 இங்கேருந்து போகிறாரு பிரதமர் நரேந்திர மோடி. அங்கே கூட வந்து அந்த டைமில் அனில் அம்பானியும் போகிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த மீடியா பார்த்தே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், இந்த ஃப்ரெஞ்சு பத்திரிகை நிறுவனம் வந்து சொல்லுது என்னன்னா, இவங்க கிளம்பி போகிறாங்கல்ல, அந்த கிளம்பி போகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் டசோ நிறுவனம் வந்து அனில் அம்பானியோட நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க.
அதாவது நீங்கள் தான் எங்களோட ஆஃப்செட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு இவரோட சேர்ந்து அனில் அம்பானியும் போகிறாரு பிரதமரோட. அப்புறம் அங்கே தான் போய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பழைய டீல் கேன்சலு, புது டீலு. இதன்படி 36 விமானம் தான் வாங்க போகிறோம், 126 கிடையாது. இந்த 36 எப்படின்னா ஃப்ளையிங் கண்டிஷனில், அதாவது இந்தியாவிலலாம் அவங்க உற்பத்தி பண்ண மாட்டாங்க, பறக்கிற நிலைமையிலேயே வாங்குவோம், அங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. இதுக்கோட ஆஃப்செட் பார்ட்னர் யார் அப்படின்னா அனில் அம்பானின்னு சொல்கிறாங்க. அப்போது அனில் அம்பானி அங்கே போய் அவர் அறிவிக்க தான் செய்கிறாரு. இது வந்து இயல்பாக நடக்கலை. அதாவது டசோ நிறுவனம் விரும்பி அனில் அம்பானியை அவங்க தங்களோட பார்ட்னராக சேர்த்துக்கலை அப்படின்றது தான். இதை ஏன் சேர்த்துக்கல, எப்படி சேர்த்துக்கல அப்படின்றத தான் இந்த மீடியா பார்த்தே அப்படின்ற இந்த ஊடக நிறுவனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அவங்களா விரும்பி அம்பானியை நான் சேர்த்துக்கல, அம்பானியை சேர்க்கல, அண்டர் சர்டைன் ப்ரெஷர், ஒரு கண்டிஷன், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு. அந்த ப்ரெஷர் அம்பானியை சேர்த்துருக்காங்க, அம்பானியை சேர்த்துக்க சொல்லி ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு. அப்போ HAL விட்டுட்டு அம்பானியை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை விட்டுட்டு தனியார் நிறுவனத்தை நீங்க சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து ஒரு ப்ரெஷர் போயிருக்கு. அதனால தான் டசோ வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. டசோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டீலு, 36 விமானம் வாங்க போறாங்க, ஒரு பில்லியன் டாலர் டீலு. இந்த டீலில் வந்து சின்னதாக அவங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, இந்த நிறுவனத்தை சேர்த்துக்கோ உன்னோட ஆஃப்செட் பார்ட்னரா அப்படின்ற போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் எப்படி நடக்கணும் அப்படின்னா, அது வந்து ப்ரொசீஜர் படி நடக்கணும். உண்மையிலேயே இந்தியாவில் தகுதியான ஒரு நிறுவனத்தை டசோ தேர்ந்தெடுக்கணும். அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இதை எதுவுமே பின்பற்றப்படலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் டெண்டர் விடணும் நடக்கணும். அப்போ மீடியா பார்ட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இப்போது டசோவும் அனில் அம்பானியோடைய அந்த நிறுவனமும் டிஃபென்ஸ், அனில் அம்பானி உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் நிறுவனமும் 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. அந்த கம்பெனியில் வந்து அனில் அம்பானியினுடைய ஷேர் எவ்வளோன்னா 51%, டசோவோட ஷேரு 49%. அப்போது 51% ஷேரை வச்சுருக்க அனில் அம்பானி அந்த நிறுவனத்துக்கு போட்ட முதலீடு பார்த்தீங்கன்னா வெறும் $10 மில்லியன். ஆனால் டசோ போட்டது எவ்வளோ பார்த்தீங்கன்னா $159 மில்லியன். யோசிச்சு பாரு. அப்போது 94% அந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு 94% தேவையான எல்லா முதலீட்டையும் டசோ தான் போட்டிருக்கு. அப்போ இது ஒரு நியாயமான டீல் மாதிரி தெரியவே இல்லை. வலிந்து வந்து அனில் அம்பானி இந்த டீலில் திணிக்கப்பட்டிருக்கிறாரு. அது கண்டிப்பாக யார் ப்ரெஷரில் நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இயல்பாகவே. ரெண்டாவது, அவருக்கு எந்த சங்கடமும் ஏற்படக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட நீயே போட்டுன்னு டசோவை வந்து மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது நடந்திருக்கு. சரி, இந்த அளவுக்கு அவரை அனில் அம்பானியை தேர்ந்தெடுக்கணும், அந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு பார்த்தா ஒரு அவசியமும் கிடையாது. அவருக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஏரோப்ளைனை வந்து அசெம்பிள் பண்ணதும் கிடையாது. அந்த நிறுவனம் உடனடியாக தொடங்கப்பட்ட நிறுவனம், நியூபி. இப்போ ஏற்கனவே ஹாலை பார்த்தோன்னா, அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாரம்பரியமான நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். இது வந்து பல விமானங்களை இங்கே அசெம்பிள் பண்ணியிருக்காங்க, உருவாகி இருக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன், இந்தியாவுக்கு தேவையான அடுத்த ஜென்ரேஷன் விமானத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரிசர்ச்சும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவமான நிறுவனத்தை விட்டுட்டு இப்போது தான் தொடங்கின இந்த நிறுவனத்துக்கு, அதுவும் 94% இன்வெஸ்ட்மெண்ட்டை நானே போட்டு அவனை நான் எடுத்துக்கிறேன், அந்த நிறுவனத்தை நான் என்னோட ஆஃப்செட் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு டசோ சொல்லியிருக்கு அப்படின்னா, அதில் அழுத்தம் இல்லாமல் அது நடந்திருக்குமா? அதான் எல்லாரோடைய கேள்வி. அதான் மீடியா பார்ட்டி வந்து சுட்டி காட்டுது, இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படித்தான் அனில் அம்பானி இந்த இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ அனில் அம்பானி விஷயம் எப்படி முதல்ல வெளியில் வருதுன்னா, பிரான்சுவா ஹொலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிரான்ஸோட அதிபர், அவர் இருக்கும்போது தான் இந்த டீலே சைன் ஆகுது. இப்போ பிரான்சுவா ஹொலாண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய சினிமா கலைஞர். அவருக்கு படம் எடுப்பதற்கு அனில் அம்பானியினுடைய நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட $1.6 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பிரெஞ்சு அதிபரினுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு படம் எடுப்பதற்கு இவர் வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஏன்டா இவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு நோண்டும் பொழுது தான் இந்த விஷயமே தெரிய வருது. அப்போது பிரான்சுவா ஹொலாண்ட் வந்து டசோ நிறுவனம் அனில் அம்பானியை ஆஃப்செட் பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்கு வெறும் இந்திய அரசு தரப்புலேருந்து மட்டும் அழுத்தம் வரலை, பிரான்சுவா ஹொலாண்டும் கூட ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு. எதோட ஃபேவர், அதுக்கு என்ன ஃபேவர் வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு அனில் அம்பானியினுடைய இன்னொரு நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, ஃபண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தான். இதை வந்து 2018 அவர் வந்து
பிரசிடென்ட் பதவியை இழந்ததுக்கு பிறகு ஒரு பேட்டியிலே வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் வந்து அவரை இயல்பாக நாங்கள் தேர்ந்தெடுக்கல, அதில் ஒரு அழுத்தம் இருந்தது அப்படின்றத ஒத்துக்கிறாரு. எப்போனா இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில் வரும்பொழுது எப்படி வந்து அனில் அம்பானி நிறுவனம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு $1.6 மில்லியன் கொடுத்துச்சுன்னு கேட்கும்பொழுது அவர் கடைசியில் ஒத்துக்கிறாரு. ஆனால் இவ்வளோ விஷயம் வெளியில் வருது. 2018 இவர் சொல்கிறாரு, 2019 வந்து பல டாக்குமெண்ட்டை வந்து ஹிந்து லைனாக வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் விசாரணையே கிடையாது. இங்கே இந்தியாவோட நீதிமன்றத்தில் அணுகிறாங்க, நீதிமன்றம் அதை விசாரிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதே மாதிரி பிரான்ஸ்லேயும் அது நடந்திருக்கு. பிரான்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஊழல் தடுப்பு பிரிவு அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு என்ஜிஓ, ஷெர்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ. இங்கெல்லாம் இருக்காங்கல்ல, உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அறப்போர் இயக்கம் இருக்காங்களா, அதே மாதிரி ஒரு என்ஜிஓ தான் ஷெர்பா. ஷெர்பா என்ன பண்ணுது, அந்த ஆன்டி கரப்ஷன் விங்குக்கு வந்து இவங்க ஒரு லெட்டர் போடுறாங்க. எதன் அடிப்படையில் தான் மீடியா பர்த்தையோடைய அந்த ரிப்போர்ட் அடிப்படையில், இதன் அடிப்படையில் நீங்கள் விசாரணை நடத்தணும்னு போடுறாங்க. ஆனால் அந்த லெட்டரை அவங்க வந்து அது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சாதாரணமாக கடந்து போயிடுறாங்க. டோட்டலாக அதிகார வர்க்கம் பயங்கரமாக வேலை செஞ்சிருக்கு. எதுவுமே எதுக்காக அதை கடந்து போனாங்கன்னா அது காரணம். ஆனால் நாட்டினுடைய நலன் கருதி, வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு அப்பட்டமான கேவலமான ஒரு விஷயம் நடந்துடும், அதை பற்றி விசாரணை நடத்த அரெஸ்ட் பண்ணுனா நோனோ, நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி, நாட்டினுடைய நலன் கருதி, நாட்டினுடைய நல்பெயரை கருதி நாங்கள் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி செய்யாமல் விட்டுட்டாங்க. ஸோ அது ஒன்று நடந்தது. ஸோ அப்போ அனில் அம்பானி இந்த அளவுக்கு அனில் அம்பானிக்கு ஃபேவராக இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஒரு மூன்று அறிக்கை வெளியிட்டாங்களா, 3 ஸ்டோரியாக வெளியிட்டிருக்காங்க. அதில் இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்லுதா, மிடில் மேனை பற்றி பேசுது. மிடில் மேன் பேர் என்ன, ஒரு பேர் என்ன, சஷாங்க் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா மூணு ஜென்ரேஷனாக வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் டீலுக்கு புரோக்கரேஜ் பண்ணுற வேலையை தான் அவங்களுடைய குடும்பமே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது மீடியா பார்த்தையோடைய அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இவங்க இன்னொரு ஸ்கேண்டலில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க. என்ன ஸ்கேண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் பீரியடில் அகஸ்தா வெஸ்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துலேருந்து ஹெலிகாப்டர் வாங்கின அந்த சாப்பர் கேட் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விவிஐபிஸ் பறக்கிறதுக்காக ஒரு சாப்பர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, இட்டாலியை சேர்ந்த நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கும் இதே கதை தான். இதில் என்ன நடந்ததோ அதான், மிடில் மேன் இருந்தார், ஏற்கனவே இருந்த ஸ்பெசிஃபிகேஷனை கொண்டு போய் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க, ஏற்கனவே வேற ஒரு நிறுவனம் வந்ததை அதை தவிர்த்துட்டு இந்த நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இதில் அந்த மிடில் மேனாக செயல்பட்டது இவர் தான், இதே சஷாங்க் குப்தாவோட ஃபேமிலி தான் அப்படின்ட்டு இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க 2019. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது இடி தான், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு எதிராக அவங்க இடி தரப்புல தாக்கல் செய்யக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட்டில் தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதை தான் வந்து மீடியா பற்றி வந்து அதுலேருந்து எடுத்திருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை. ஸோ அதுலேயும் அவங்க இடி ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, இவர் பல டீலில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்ட்டு. அது பல டீலில் இன்வால்வ் ஆகிருக்காருன்றது என்னென்னா, ரஃபேல் டீல்லையும் அவர் இன்வால்வ் ஆகிருக்காருன்றது தான் அர்த்தம். இப்போ அதை பற்றி இடி விசாரிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. வெறும் அந்த சாப்பர் கேட்டோடு நின்றுட்டாங்க. ஏன்னா அது காங்கிரஸ் அரசில் போடப்பட்ட வழக்கு. இப்போ கரண்ட்டில் இருக்கிறது பிஜேபி அரசு. ஸோ பிஜேபி அரசு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி இப்போ இருக்கக்கூடிய இடி விசாரிக்காது, அப்படி தான் விட்டுட்டாங்க. ஸோ இது எப்படி நடந்திருக்குன்னா, சிஸ்டமேட்டிக்காக நடந்திருக்கு. எப்பயுமே வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு மிடில் மேன் உதவுனார் அப்படின்னா, குறிப்பாக அந்த டிஃபென்ஸ் டீலில் அதற்கான அந்த அவருக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த சன்மானம், அது மறைமுகமாக தான் கொடுக்கப்படும், ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்படும், வேற ஒரு ஏதோ காரணம் சொல்லி கொடுக்கப்படும். இல்லைன்னா அவர் பேரில் ஃபாரினில் ஒரு பேங்க் இருக்கும், அந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அவரை அதை இங்கேருந்து பல வழிகளில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வழியாக இல்லை. ஸோ இப்போ இந்த மிடில் மேனுக்கு எப்படி பணம் போயிருக்கு அப்படின்றதையும் வந்து மீடியா பார்ட்டி வந்து ஆதாரப்பூர்வமாக அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி பணம் போயிருக்கு அப்படின்னா, டசோ வந்து ரஃபேல் விமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த விமானத்தோட மாடல் இருக்குது பார்த்தியா, எல்லாரும் டேபிளில் அழகாக வச்சுப்போம் தெரியுமா? சரி, எல்லாருமே வந்து டேபிளில் அழகாக வச்சுக்கிறதுக்கு மாடல் செய்வோம், அந்த பெரிய விமானத்தினுடைய மாடல். ஆனால் டசோ என்ன பண்ணுதுன்னா, ஒரு கார் சைஸில் ஒரு மாடலை செய்கிறாங்க. அந்த ஒரு விமானத்தினுடைய ஃப்ளைட்டோட மாடலை செய்கிறாங்க. ஒரு கார் சைஸில் செய்கிறோன்னு சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க, நல்லா யோசிச்சுக்கோ. கார் சைஸில் அதோட ஒரு விமானத்தோட அந்த மாடலோட விலை வந்து கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இந்திய மதிப்பு நான் சொல்கிறது. இதுக்கு வந்து இந்த மிடில் மேனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, சஷாங்க் குப்தாவோட கம்பெனிக்கு. டிப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பேர், டிப்சிஸ் சொல்யூஷன், அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்யூஷன் போல, அது டிப்சிஸ் சொல்யூஷன். அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. எத்தனை விமானம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 மாடல் செய்கிறதுக்கு. அதை அவங்களுடைய கணக்கில் என்னவா எழுதுகிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு எழுதுகிறாங்க. அப்போது அந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கார்ப்பரேட்டுகள் ஊழல் செய்யதை தடுப்பதற்காக ஒரு நிறுவனம் இருக்குது, அது போய் ஆடிட் பண்ணுது.
டசோவோட அந்த புக்ஸை அதில் பார்க்குது கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம், பரிசு பொருட்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்கும் பரிசு பொருள் இருக்குது. அதுக்கு 5 கோடி ரூபாய்க்கு இன்வாய்ஸும் வேறு இருக்குது. அந்த 5 கோடி ரூபாய் இன்வாய்ஸில் என்ன பார்க்குறாங்க, இந்த டிப்சிஸ்க்கு வந்து 50 மாடலை செய்கிறதுக்கு அங்கேருந்து இவங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 50 மாடலை இவர் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்ற போயிருக்கு. செஞ்சு கொடுத்தாருன்றத கணக்கு காமிச்சு 5 கோடி ரூபாய் இவங்க காமிச்சு வச்சுருக்காங்க. இப்போது அந்த ஆடிட் பண்ணாங்கல்ல அந்த ஃப்ரான்ஸோட அந்த நிறுவனம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டர் பண்ணதுக்கும் இல்லை அந்த பொருள் வந்து சேர்ந்ததுக்கும் எந்த இதுவுமே கிடையாது. ஷிப்மெண்ட்டுக்காக இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, வந்து செஞ்சோன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஒன்றுமே கிடையாது. ஆனால் பண்ணிட்டாங்க. அப்போ எதுக்காக இவருக்கு இந்த 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, 10 கோடி ரூபாய் பேசியிருக்கிறாங்க அப்படிலாம் போய் பார்க்கும்போது இவர் ஏற்கனவே டிஃபென்ஸோடைய அந்த ரெக்குவயர்மெண்ட் என்ன, ரஃபேல் விமானம் நாங்கள் வாங்கணும்னு டிஃபென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் முடிவெடுக்கலை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய விமானப்படையினுடைய பழைய விமானங்கள்லாம் முடிவுக்கு வருது, புதிய விமானங்களை வாங்கணும், விமானப்படையோ பலத்தை கூட்டணும் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க. அதுக்கு என்னென்ன வேணும் ஸ்பெசிஃபிகேஷனை முடிவெடுப்பாங்க. இந்த முடிவுகள்லாம் முன்கூட்டியே ஒரு நிறுவனத்துக்கு தெரிஞ்சால் இவங்க பிட் பண்ணும் பொழுது எக்ஸாக்டாக அதை போட்டு வாங்குவாங்க. இவங்களோட தேவை இதுதான், இவ்வளோ ஹைட்டில் பறக்கணும், இவ்வளோ வேகத்தில் பறக்கணும், இத்தனை வெப்பன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க முன்கூட்டியே அந்த நிறுவனம் தெரிஞ்சிருச்சுன்னா, அப்புறம் அதோட ரொம்ப முக்கியமாக பேஸ் ப்ரைஸு இவ்வளோ தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை எக்ஸாக்டாக அதை போட்டு கோட் பண்ணி அந்த டீலை இவங்க வாங்கிப்பாங்க. அப்போது இந்த மிடில் மேன் அந்த வகையில் அதை கொடுத்துருக்குறாரு அவங்களுக்கு. இது என்னன்னா இடியோடைய இந்த சார்ஜ் ஷீட்ல அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் கேஸ்ல அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆக்சஸ் பண்ணி தான் மீடியா பார்த்தே அப்படின்னு சொல்ற அந்த நிறுவனம் ஒரு 3 சீரியஸ் ஆர்டிகல் பிரான்ஸ்ல இருந்து இங்க ஆக்சஸ் பண்ணி எழுதுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அதுக்கு முன்னாடி இங்க ஆக்சஸ் பண்ணி ஹிந்து வெளியிடுது 2019. அதை வச்சு கேஸ்க்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை பத்தி கவலைப்படலை. ஸோ ஏற்கனவே பிரான்ஸும் கூட கவலைப்படாம தான் இருந்தது. ஆனால் இப்போது 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த ஆன்டி கரப்ஷன் விங் இருக்குல்ல, அதனுடைய தலைமை மாறுது. புது தலைவர் வராரு. வந்த உடனே அவர் பழைய ரெக்கமெண்டேஷன் பார்க்குறாரு, ஒரு ஜட்ஜை போடியா விசாரணை நடத்தியான்னு சொல்கிறாங்க. இப்பயும் கூட ஒரு ஜட்ஜை போட்டு விசாரணை நடத்தான்னு சொல்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயத்த ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னா ஒன்றுத்துக்கு கல்லை போடணும், இல்லாட்டா கமிஷனை போடணும். அதான் அப்போ இன்றைக்கி ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டே வந்து இறங்கி வந்து ஒரு வேலையை செய்கிறேன்னு முடிவெடுத்திருக்கு. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இந்த விஷயம் நம்ம கிட்டே தெரிஞ்சது. இன்னும் ரொம்ப இதில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த கரப்ஷன் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. இந்த டீலில் கரப்ஷன் நடந்துச்சுன்னா யார் விசாரணை நடத்தணும், என்ன பண்ணணும், ஏதுன்ற அந்த கிளாஸே தூக்கிட்டாங்க இதிலிருந்து. இந்த கிளாஸ் அப்போது கரப்ஷன்ற ஒரு விஷயம் வந்தாலும் கூட விசாரிக்க முடியாத ஒரு சூழல். இதை யார் தூக்குனது, எதுக்கு தூக்குனாங்க, இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இப்போ விசாரிக்க முடியாது. ஏற்கனவே வந்து பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து விசாரணை நடத்தணும்னு முடிவெடுத்து அதுக்கு பிறகு வேணான்னு முடிவெடுத்து இப்போ இன்றைக்கி விசாரணைக்குன்னு ஒரு ஆளை போட்டிருக்கீங்க. குறைந்தபட்சம் இந்திய அரசு இப்படி ஒன்று நடந்திருக்கா இல்லையா, ஏற்கனவே ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர் மீது மீண்டும் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அவர் தான் இதுலேயும் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு. அவர் ஆல்ரெடி அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்காரு. அவர் மேலே தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஒரு மிடில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. குறைந்தபட்சம் அதாவது விசாரிக்கணும். சரி, அனில் அம்பானிக்கு நீங்கள் ஏன் கொடுத்தீங்க, ஏன் ஆளுக்கு கொடுக்கலன்றது கூட நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க, சத்தியமாக விசாரிக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை, என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ காங்கிரஸ் வந்து ரிஜாய்ஸ் பண்ணுறாங்க, இதை மீடியாக்கெலாம் கொஸ்டின் பண்ணுறாங்க, யாருக்காவது கட்ஸ் இருக்கா இதை பற்றி டிபேட் பண்ண, ஏன் எல்லாம் ஊடகமும் சைலண்டாக இருக்கீங்க, பேசுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக தெய்வம் வந்து நின்று கொள்ளும், எங்கே நீ தப்பிக்கவே முடியாது, மாட்டினேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அகஸ்டா வெஸ்ட்லேண்ட்லேயே அது நடக்கும். ஒரு மாதிரி ரிஜாய்ஸ் பண்ணுறாங்க. இப்போது கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு முடிவு வரப்போகுது, மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா, இல்லை கமிஷன் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்தது தானே பார்க்குறோம். இன்னைக்கு போஃபஸில் என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் இவ்வளோ தான் சொன்னாங்க. போஃபஸ் வந்து 62 கோடி, அதுவும் வந்து ஊழல்லாம் கிடையாது, அது ஒரு வேறு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுவும் இது மிடில் மேனுக்கு காசு கொடுத்தது தான். அதுவும் வந்து இப்படிப்பட்ட ஒரு மிடில் மேனே இருக்கக்கூடாதுன்றது தான் டீலோட சாராம்சம். அது தாண்டி மிடில் மேன் ஒருத்தர் செயல்பட்டுருக்கிறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக அதில் ஒரு முறைகேடு நடந்திருக்குன்றது தானே அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து மக்கள் பணம். மக்கள் என்றைக்கு விழிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அன்றைக்கி தான் வந்து இன்னும் இதில் டிரான்ஸ்பரன்சி வேணும். உண்மையிலேயே வந்து ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டும் பார்த்துட்டு அந்த நிறுவனத்துக்கு மட்டும் எப்படி ஆர்டர் கொடுத்தீங்க,
அதோட குறைவான விலையில் இதை விட திறனான ஒரு விமானத்தை உருவாக்குறதுக்கு ஒரு நிறுவனம் வந்திருக்கலாம், தயாராக இருந்திருக்கலாம், அதையும் விட்டீங்க. ரெண்டாவது, இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனமான HALக்கு இந்த ஆஃப்செட் ஆர்டரை வாங்கி கொடுக்காம ஏன் அனில் அம்பானிக்கு இதை கொடுத்தீங்க? ஏன் அனில் அம்பானி வந்து ஃப்ரென்சுவா ஹாலாண்டேவோட கேர்ள் ஃப்ரெண்டோட அவங்க சினிமா தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்தாரு? ஸோ இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இவ்வளோ பெரிய மக்கள் பணம் இங்கே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது விசாரிக்கணும், விசாரிச்சா தான் தெரியும். எப்பவுமே நம்ம ஊரில் வந்து இந்த லோக்கலாக விஓ 100 வாங்கிட்டாரு, 200 வாங்கிட்டாரு, போலீஸ்கார் 100 வாங்கிட்டாரு, சங்கர் படம் மாதிரியா? இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவன் பெருசாக அடிச்சுட்டு இருப்பான், அது எதையுமே கேட்க மாட்டானுங்க. கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் கேட்க வேண்டிய நிலைமை வரும். அது எப்போ வரும்னா, இந்த மாதிரியான விழிப்புணர்வை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் ஏற்படுத்தும் பட்சத்தில், தைரியமாக ஏற்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக அப்படி ஒன்று நடக்கும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. மற்றொரு சாட் வித் அசீவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.